கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர், நம்ம தெய்வத்துக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவர்னா என்ன? நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வாழ்வின் தேவைகளுக்காக வேண்டுகிற காரியங்கள், இதை கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வம் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், உங்கள் தேவைகளை நிறைவேற்றுகிறவர். சரி, ஜெபம் எப்படி பண்ணுறது? எந்த ஜெபம் கேட்கப்படும்? கேட்கப்படாத ஜெபங்களும் இருக்கா? கேட்கப்படாத ஜெபங்களும் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கேட்கப்படுகிற ஜெபங்கள் முதலாவது நம்ம எடுத்து பார்க்கலாம். முதலாவது கேட்கப்படுகிற ஜெபம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம்னு எடுத்துக்கோம். ஒரு பிரான்ச்சாக பிரிப்போம். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த தனிப்பட்ட நம்ம வாழ்வின் தேவை, உயர்வு, உடல் சுகபலன், ஆரோக்கியம், மனசமாதானம், பொருளாதாரம், தனிப்பட்ட முறையில் நமக்காக ஜெபம் பண்ணுற ஜெபங்கள் நமக்கு நன்மையாக இருந்தால் அதை கர்த்தர் செய்வார். ஒரு படிப்புக்காக ஜெபிக்கிறோம். அந்த படிப்பு மூலமாக நமக்கு நன்மை இருந்தால், பின்னாடி பிரச்சனை இல்லாமல் நமக்கு நன்மையான காரியங்கள் இருக்குமானால் அந்த ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். நம்ம அதில் போய் நல்லா ஷைன் பண்ணி வெளியில் வெற்றிகரமாக வர முடியும்னா அந்த கோர்ஸ் நமக்கு கிடைக்கும். வேலையும் அப்படி தான். ஒரு நல்ல வேலை, நமக்கு ஏற்ற வேலையை கர்த்தர் கொடுப்பார். அது அவர் சித்தமாக இருக்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நமக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஜெபம் கேட்கப்படும். சில விஷயங்கள் நம்ம ஜெபிச்சு கேட்கலன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அது நமக்கு நன்மையானது அல்ல. ஜெபத்தை கேட்கிறவர் இந்த நாளிலும் அவர் சித்தப்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா, ஆமென்.